எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேங்க. நம்ம முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம ராஜாவின் முத்துக்கள் யூடியூப் சேனலில் குழந்தைகளுக்கு எளிமையாக ஜீரணமாகிற மாதிரியான பக்குவத்தில் எப்படி கேழ்வரகு கூழ் மாவு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கேழ்வரகுல இருக்கிற கால்சியம் சத்துக்கள் அது குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப சிறப்பானது. அது மட்டும் இல்லாமல் கேழ்வரகுல நிறைய இரும்பு சத்து இருக்கிறதால இரத்த சோகை போன்ற பிரச்சனையெல்லாம் இல்லாமல் குழந்தைங்க ஆரோக்கியமாக வளர உதவும். அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்தந்த வயசுக்கேற்ப அவங்க ருசிக்கேற்ப கேழ்வரகுல விதவிதமாக உணவு தொகைகளை தயாரித்து அடிக்கடி கொடுக்கறதுல நம்ம கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணுங்க. சரி, இப்போ நம்ம குழந்தைங்களுக்கான கேழ்வரகு கூழ் மாவு தயார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 500 கிராம், அதாவது அரை கிலோ கேழ்வரகு எடுத்துருக்கேங்க. இந்த அளவு வந்து ஒரு குழந்தைக்கு தினமும் ஒரு வேளை கொடுக்கறதுனா 15 நாளைக்கு போதுமானது. நீங்கள் மாதம் ஒரு தடவை செய்கிறதுனா 1 கிலோ கேழ்வரகு எடுத்துக்கோங்க. முதல்ல நல்ல சுத்தம் செய்த கேழ்வரகை தண்ணியில் குறைஞ்சது 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கைப்பிடி அளவு தாங்க போட்டு அரைக்கிறேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அரை கிலோ ஊற வச்சேன், ஆனால் 1/4 கிலோவுக்கு தான் அரைக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு வர அவுட்புட் குவான்டிட்டியும் வந்து அந்த 1/4 கிலோவுக்கு தான் இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா வெள்ளையாக பால் மாதிரி அரைப்படுது. அரைச்சதை எடுத்து ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் வடிகட்டிக்கோங்க. மறுபடியும் 2வது முறையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அதையே வடிகட்டிட்டு இப்போ இதில் ஃபில்டர் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கிறதுக்கு எடையே தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி அதிகமானால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நாம் இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 5 மணி நேரம் விட போகிறோம். அதில் அப்படியே படிஞ்சிரும். இப்போ பாருங்கள், மாவு அடியில் படிஞ்சு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அடியில் படிஞ்சிருக்கிற மாவு தண்ணியில் கலக்க ஆரம்பித்ததும் நம்ம வடிக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ இதில் இன்னும் தண்ணி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் உடனே இந்த துணியை 2ஆக மடித்து போட்டு வடிகட்டி அதை கூழாக காய்ச்சி இப்போ உடனே குடிச்சிக்கலாம் நம்ம. இந்த துணியை இப்படி எல்லா சைடில் இருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கி இறக்கி விட்டோம்னா நல்லா வெடிஞ்சிரும். தண்ணி வடிஞ்சதும் பாருங்கள், நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு, பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாத்திரத்தில் அடியில் படிஞ்சிருக்கிற மாவையும் இந்த துணியில் மாற்றிடலாம். இதை நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி நிழல்லையே காய வச்சுக்கலாம். ஒரு 2 நாள் நல்லா நிழலில் காயட்டும்.
இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை எப்படி கூலாக காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் பனவெல்லம் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறதுல தூசி இல்லாமல் சுத்தமாக இருக்கிறதால நான் அப்படியே 1-2 உடச்சி போட்டுக்கிறேன். நீங்கள் வாங்குகிற பனவெல்லம் எப்போவுமே மினுமினுப்பாக வெள்ளை சர்க்கரை கலக்காத பனவெல்லமான்னு பார்த்துக்கோங்க. எந்த கலப்பும் இல்லாமல் இருக்கிற பனவெல்லம்னா நம்ம 2 கை வச்சு 1-2 உடச்சிக்கலாம். ஒரு தட்டு தட்டிட்டு கை வச்சு 1-2 உடச்சி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே வெள்ளை சர்க்கரை கலந்துருச்சுன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதில் கிறிஸ்டல் மாதிரி மினுமினுப்பாக தெரியும் பனவெல்லம். ஸோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதை 1-2 நம்ம உடச்சி போட்டுட்டு நம்ம காய்ச்சிக்கலாம். முதல்ல சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் வச்சுக்கணும். அப்புறமா சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்க விட்டுடக்கூடாது, கட்டி கட்டியாக ஆகிடும். இப்போ முடிஞ்சிருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தாங்க கரெக்டாக இருக்கும். உடனே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஏன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ண அப்புறம் கூட மண் பாத்திரத்தில் சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும். சத்தான கேழ்வரகு கூழ் தயாராகிடுச்சுங்க. இப்போது நல்லா காஞ்சிருச்சுங்க. இதை பவுடர் பண்ணி ஸ்டாக் பண்ணிக்கலாம். தினமும் 1 ஸ்பூன் 1 டம்ளர் தண்ணியில் கரைச்சிட்டு அப்புறமா அடுப்பில் வச்சு இதை மாதிரி காய்ச்சி கொடுங்க. குழந்தைங்கள நல்ல ஆரோக்கியமான சந்ததிகளை உருவாக்குங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு பாரம்பரிய உணவு பற்றி குறிப்போடு சந்திக்கலாங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வரப்போகிற எல்லா வீடியோஸையும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் பெற்று பயன்பெறுங்க. நமது பாரம்பரியத்தை போற்றுவோம், ஆரோக்கியத்தை மீட்டெடுப்போம். நன்றி.